எப்படி படிச்சேன்னா சிலபஸ் மட்டும் சிலபஸ் இருக்க டாபிக்ஸ், அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடுத்து வந்து அந்த பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக், எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதை மட்டும் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணேன். அதையும் ரிவிஷன் பண்ணேன். ஒரு கரெக்டான ஒரு ஷெடியூல் போட்டு அதிகம் அதை ரிவிஷன் பண்ண, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி அதை படிக்க. ஸோ கிடைச்ச டைமை கரெக்டாக நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டேன். ஒரே ஒரு விஷயம்தான், டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. நான் பண்ணது ஷெடியூல் போட்டு கரெக்டாக எதை படிக்கணுமோ அதை மட்டும்தான் படித்தேன். அதனால தான் என்னால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக் பேக், பாக்ஸ், எதெல்லாம் முக்கியமானது மட்டும்தான் நான் படித்தேன். அதனால தான் சீக்கிரம் வர முடிஞ்சிச்சு. அதே சமயம் தன்னம்பிக்கை. சுற்றி எல்லாரும் முடியாதுன்னே சொல்லிட்டாங்க, எனக்குள்ளே முடியாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் மறுபடியும் ஒரு மனசு, உன்னால முடியும், நீ ஜெயிப்ப முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட என் லைஃப்பை ரன் பண்ண. ஸோ உங்களுக்கு அதே தான், நிச்சயமா உங்களால முடியும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எதனால எனக்குள்ள இருக்க செல்ஃப் கான்ஃபிடென்ட் மட்டும்தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. அதுவும் எங்க அம்மா பட்ட கஷ்டங்கள். எங்க அம்மா எனக்காக என்னை நம்பி இருந்தாங்க. ஒரு ஆணுக்கு சமமா எங்க அம்மா இருந்தாங்க. ஊருக்குள்ள எல்லாம் பிள்ளை இத்தனை வருஷம் விளையாட விட்டுட்டா, எதுக்கு இப்படி எப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. அப்படி பேசினவங்க மத்தியில எங்க அம்மா முன்னாடி நான் ஒரு நல்ல ஒரு அரசு அதிகாரியா நான் இருக்கணும்னு முடிவு பண்ணனால மட்டும்தான் என்னால வர முடிஞ்சிச்சு. அடுத்து நான் எல்லாத்துலயுமே டபுள் ஸ்டார் நான் போட்டேன். ப்ராக்டிஸ் டைம்லயே அடுத்து பிசிக்கல் போறேன். பிசிக்கல்லையும் நான் எல்லாத்துலயுமே டபுள் ஸ்டார் போட்டு, அடுத்து ஒரு ஸ்டேஜ்ல இன்டர்வியூ, மார்க் இன்டர்வியூ, சார் கண்டக்ட் பண்ண எல்லா மார்க் இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணேன். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கிடைச்சிச்சு. ஆகாஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள், அதை தாண்டி தான் வந்திருக்கேன். உங்க லைஃப்லயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது.